பிரபல திரைப்பட நடிகர் ஷாருக் கான் வந்து அரபு நாடுகளுக்கு போனப்போ, அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணு, அரபு நாட்டு பெண்ணுன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு வந்து பரிசு குடுக்குறார். அப்ப வந்து எந்த அளவு கண்ணியமா அவரு நடந்துக்கிறார், அந்த பெண்ணும் நடந்துக்குதுன்னு பாருங்க. பொதுவாவே ஷாருக் கானுடைய அந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்க பார்த்துருக்கலாம். பெண்கள பார்த்தா உடனே கட்டி புடிச்சு ஒரு முத்தம் வேற குடுப்பாப்புல. வெட்கம் இல்லாம. அவ்வளோ பெரிய அ அது வந்து அவர்களுடைய கலாச்சாரம். சினி ஃபீல்டுல அதுவும் பாலிவுட்ல இருக்கக்கூடிய அந்த சினிமா நடிகர்கள், கூத்தாடிகளுடைய கலாச்சாரம் அது. ஆனா, இங்க வந்து அந்த பெண் வந்து கண்ணியமான முறையில அ ந அ ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு, எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம வந்து ஷாருக் கான்ட்ட வந்து அந்த பரிச வாங்குது. அவரும் எவ்வளோ பவ்யமா அந்த பரிச குடுக்குறார். சலாம் சொல்லி கை கூட குடுக்கல. அத பாருங்க. ஆணுக்கு கை குடுக்குறாப்புல, அதே இந்த பெண்ணுக்கு குடுக்குறப்ப, எந்த அளவு பவ்யமா, ரொம்பவும் மரியாதையோட ஏன்னா அந்த அந்த ஹிஜாபுக்கு கிடைக்கிற அந்த மரியாதை அது. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பெண்கள் அத பாருங்க, எந்த அளவு மரியாதையா நடந்துக்கிறார் ஷாருக் கான். அதுக்கு காரணம், நீங்க வந்து பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி தான் ஆண்களுடைய ரியாக்ஷன் இருக்கும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தாப்புல, இங்க வந்து பட்டமளிப்பு விழா ஒண்ணு நடக்குது. பட்டமளிப்பு விழாவுல முகத்த மூடணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அந்த முகத்த கூட அந்த பெண்ணு விரும்பல. நான் வந்து என் முகத்த காமிக்க விரும்பல அப்படின்னு. ஏன்னா, இஸ்லாம் வந்து முகத்த மூட சொல்லல எங்கேயுமே. யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் வெளியில. அதாவது அவர்களுடைய அந்த கவர்ச்சியான இடங்கள் மட்டும் மறைக்கப்படணும். அதுக்கு தான் அந்த ஹிஜாப் வந்தது மெயினா. அதனால வந்து அந்த ஹிஜாபோட அவங்க வராங்க. மேல வரும்போது எல்லாரும் பெண்களுக்கு எல்லாரும் கை குடுக்குறாங்க. ஆண்கள் வந்து அவரே ஒதுங்கிக்கிறாப்புல. அவரே வந்து கை குடுக்காம, அவரே வந்து தன்னோட நெஞ்சில கைய வச்சு, அ அவர வந்து அந்த பட்டமளிப்பு விழாவுல கலந்துக்க பாருங்க. அந்த பெண் வராங்க. ஒரே ஆரவாரம். ஹிஜாபோட வந்து வரும்போது. அந்த பெண்ணுக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட எல்லாருக்கும் கை குடுக்குறாங்க பாருங்க. அந்த ஆண் அவரா விலகிக்கிறாரு. நாம வந்து கை குடுக்கக்கூடாது. ஏன்னா மரியாதையான பொண்ணு, கௌரவமான பொண்ணு. ஆக இந்த ஹிஜாப் வந்து எந்த அளவு ஒரு மனிதனுக்கு, அந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்ப குடுக்குதுன்னு பாருங்க. ஆக நம்ம பெண்கள்ட்ட தான் வந்து இந்த மாரியான ஆண்கள் தவறு நடக்கிறதுக்கு முதற் காரணம். 80% பெண்களுடைய ஆடைகள் தான். அந்த ஆடைய மட்டும் நீங்க ஒழுங்கா போட்டு வந்தீங்கன்னாக்க, அங்கே வந்து அந்த ஆணுக்கு வந்து அந்த உணர்வுகள் வராது. பெண்களும் பாதுகாக்கப்படுவார்கள். அதுதான் நம்ம இதுலருந்து பார்க்குறது.